வெஜிடபிள் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: எண்ணெய் 3 ஸ்பூன், பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, நறுக்கிய வெங்காயம் பெரியது 1, தக்காளி 2 பெரியது நறுக்கியது, பச்சை மிளகாய் 1 நறுக்கியது, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, தயிர் 3 ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன், புதினா இலை, சினமன் க்ளவ் பவுடர், தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு, கீரா வாட்டர், ரோஸ் வாட்டர், இது ஆப்ஷனல், தேங்காய் பால் 1 கப், அரை மணி நேரம் ஊற வைத்த பாஸ்மதி அரிசி 1 கப், 1 கப் கேரட், 1 கப் பொட்டேட்டோ, 1 கப் பச்சை பட்டாணி. பாத்திரத்தில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து சூடான உடனே ஸ்பைசஸ் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரை நல்லா வதக்குங்க. இப்போ பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, தக்காளி, தயிர், மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி, புதினா, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி வேகிற அளவு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. வெயிட் போடாமல் குக்கரை மூடி வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ காயெல்லாம் வெந்திருக்கும். தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது உப்பும் செக் பண்ணிக்கோங்க. சினமன் பவுடர், க்ளவ் பவுடர், காடமன் பவுடர், ரோஸ் வாட்டர் அண்ட் கீரா வாட்டர், இது ரெண்டும் ஆப்ஷனல். போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் வாசனையாக. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா இப்போ வந்து சமமாக இருக்கணும். அரிசியும் வாட்டரும் நல்லா சமமாக இருக்கிறமான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு குக்கரை வந்து நல்லா மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணால் ரைஸ் முக்கால் பதம் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் இப்போ தம் போட போகிறோம். அதனால் திருப்பி குக்கரை மூடிட்டு ஒரு தோசைக்கல் எடுத்து அது மேலே நீங்கள் இப்போ இந்த குக்கரை வச்சு சிம்மில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே வச்சுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல். டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணால் சுவையான பிரியாணி ரெடி. அரிசிலாம் நல்லா உதிரி உதிரியாக அடி பிடிக்காமல் நல்லா வெந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வெஜிடபிள் பிரியாணி அருமையாக வரும்.